ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டரில் என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போடுறது வேலை பார்க்குறாரு? நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுன்னு தவிர ட்விட்டரில் இது வந்து பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன், அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையா இது? திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியாக இருக்காரு. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்குது. நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். வருண் ஐபிஎஸ் நிற்கலை. ஒரு சினிமா படம் வருது, அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ரிவ்யூ வருது இல்லை, அது வந்து டெஃபமேஷன் ஆகிடுமா? ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேர். அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமாக தான் அண்ணன் சொன்னார், இப்போவும் சொல்கிறார். இப்போவும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நீங்கள் பெறவில்லை, அதற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் அவர் நடந்துக்கிறாரே தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருண் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை. இப்போ பதில் அறிவிப்பு வந்து இல்லை, ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அம்சான்னு ஒரு பதில் அறிவிப்பு சொல்கிறார். இந்த பதில் அறிவிப்பு எங்கள் வழக்கறிஞரிடமிருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது. அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர்கிட்ட இல்லை அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும். அதை அவங்க ரெண்டு தானே வெளியிடணும். சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்டேருந்து இதே அறிவிப்பு நாங்கள் அனுப்புன்னு தான் சொல்கிற அறிவிப்பு வெளியாகுது. எப்படி வெளியாகுது? யார் கொடுத்தா? இதுதான் இவரோட வேலை. இவரோட மோடஸ் ஆபரேண்டி. இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல. இவர் ஒரு விளம்பர விரும்பி. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை ட்விட்டரில் போடுவார், அதை வாட்ஸ்அப்பில் பரப்புவார். இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. அவரை சுற்றி ஏங்கணும், ஒரு குற்றம் செஞ்சவன தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை. இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே ஒரு தான் காப்பாற்ற போன மாதிரியும், இவர் போகிற இடங்கள்லாம் கருணையில் உதவி பண்ணுற மாதிரியும், இவர் ஒரு மீசை வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட தேவை அது. அப்படி ஒரு விரும்பி அவர். இதை வருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும். இதை வழக்கு போட்டால் நிற்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் போடுறாருன்னா, இப்படி ஒரு பேசு பொருளாக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறேன், பொது வழியில் இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம். அவரோட மனைவியை, அவரோட குழந்தைய தவறாக பேசியிருந்தால் தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான். நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில் இருக்குது. அண்ணன் சீமா, நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, சட்டத்தை நம்புறீங்க, உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க, நீதிமன்றத்தை நம்புறீங்க, நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன், அப்படியே விசாரணை பண்ணினே போவேன். நீங்கள் நீதிமன்றத்தை நம்புறவங்க, சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவங்களை கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிங்க? இதுதான் நீங்கள் சட்டத்தை நம்புற விதமாக நான் கேட்குறேன். அப்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் காலையில் புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பொம்பளைங்களை, எங்கள் அம்மாங்களை, எங்கள் குழந்தைங்களை, எங்கள் கூட பிறந்தவங்களை அசிங்கமாக ஆபாசமாக யாரோட தொடர்பு பேசும்போது இன்றைக்கி இதை ரசிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் சரியான அதிகாரியா? நீங்கள் இல்லை ஒரு சார்புடைய அதிகாரி நாங்கள் சொல்கிறோம். இதான் ஃபேர் கிரிட்டிசிசம். இது எப்படி டிஃபர்மேஷன் வருது? ஃபேர் கிரிட்டிசிசம். வருண் ஐபிஎஸ் அடக்கமாக அமைதியாக இருப்பது நல்லது. அவர் அரசியல்வாதி போல் செயல்படாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ, தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறதுலாம் தேவையில்லை. அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அவர் வேலையை அவர் செய்தால் மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து மோதல் போக்கு இருக்குது. திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அவர் ஒரு உருவாக்கி ஓடி கூட்ட பதிவில் கூட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன குடும்பத்தையும் என்னுடைய ஜாதியில் சேர்ந்தவர்களை அடங்கமாக பேசுகிறாங்க. அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி மூலயமா என்ன தொடர்ந்து அவமானப்படுத்துற விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர்கள் சட்டத்தை முன்னிறுத்தி தகுந்த நடவடிக்கை, தகுந்த தண்டனை வழங்கி கொடுக்குற மாதிரி முன்வைக்கிறார். மோதல் போக்குக்கான காரணம் என்ன? எந்த அடிப்படையில் இது எங்களுடைய வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் தொடர்ந்து மோதல் போக்குக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம். இப்போ 14 வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிட்டு இருக்குது. இந்த 14 வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுங்க. யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ்ஸை நோக்கி மட்டும் ஏன் மோதல் போக்கு வரணும்? அப்போ அதை நாங்கள் வடிவமைக்கிறோமா, அவர் காரணமாக இருக்காருன்றது தான் கேள்வி. அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார். நான் கேட்குறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டரில் என்ன வேலை? அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போடுறது வேலை பார்க்குறாரு? நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுன்னு தவிர ட்விட்டரில் இது பார்க்கிங் டே, நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு. போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன், அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு. இதை ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையா இது? நாம் தமிழர் நோக்கி அவர்
தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துகிறாரு. திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியாக இருக்காரு. இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்குது. நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களோட நன்மைக்காக வெயிலையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். வருண் ஐபிஎஸ் நிற்கலை. இன்றைக்கி இங்கே வேலை செய்வார், நாளைக்கு காஷ்மீரில் போட்டால் அங்கே போய் வேலை செய்வார். அவர் நிற்க போகிறோம், நாங்கள் நிற்க போகிறோம். கூடங்குளத்துக்கு அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்லை போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா? நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு கருத்து வருது, ஒரு செய்தி வருது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்லை சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியாக தவறாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குற உரிமை இருக்கா இல்லையா? அப்படி கேட்குறது நான் சொல்கிறேன். ஆர்டிகல் 19 படி, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19வது உறுப்பின்படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது. அதை பேசக்கூடிய உரிமை எங்கள் கட்சிக்கு இருக்குது, அண்ணன் சீமானுக்கு இருக்குது. அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது. இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட யாராவது தவறாக நடந்தால் இது போன்ற செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்குது. அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு அப்போ ரைட் டு ஸ்பீச் இருக்குது, ப்ரிவிலேஜ் ஸ்பீச் இருக்குது. இன்னொன்று ஃபேர் கிரிட்டிசிசம். ஒருத்தரை பற்றி வருதுன்னா, ஒரு தகவல் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைன்னு நிரூபிக்கிட்டோம் அவருன்றேன். நாங்கள் வேறு ஐபிஎஸ் அதிகாரி மேலே சொல்ல சென்னையில் இருக்கோமே, தினம் அங்கே எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். எந்த ஐபிஎஸ் அதிகாரி மேலே நாங்கள் சொல்லலையே. ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு? இல்லை, எந்த ஐபிஎஸ் அதிகாரினா நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, எந்த சமூக வலைதளத்தினா எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தியை வெளியிட்டிருக்காங்களா? பார்க்கிங் டாக்ஸ் டேன்னு போட்டிருக்காங்களா? கேளுங்க, பாருங்க நீங்கள். அப்போ இவர் என்ன வேலை செய்கிறாரு? எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தை இருந்துக்கிட்டு இவர் திமுக வேலை செய்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், திமுக செயல் திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, முதல் நிலை உறவினர்கள், அந்த உறவினர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறாங்க. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நான் சொல்கிறேன், இப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதனால் அவரை நிறைவுபடுத்துறதுக்காக அவர் சொல்லி கொடுக்குற செயல் திட்டத்தை இவர் செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இது எனக்கு அப்படி தான் புரிதல், நான் ஃபேராக பண்ணுறேன். ஏன்னா நான் வருண் ஐபிஎஸ்ஸை பார்த்ததில்லை, அவருக்கு எனக்கும் பர்சனலாக பிரச்சனை ஏற்படுது. அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம்? அப்போ இது ஃபேர் கிரிட்டிசிசம். இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானா வராது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு சினிமா படம் வருது, அது ஒரு குறிப்பிட்ட சாதியை தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ரிவ்யூ வருது இல்லை, அது டெஃபமேஷன் ஆகிடுமா? ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேர். அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமாக தான் அண்ணன் சொன்னார், இப்போவும் சொல்கிறார். இப்போவும் அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நீங்கள் பெறவில்லை, அதற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் அவர் நடந்துக்கிறாரே தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வருண் ஐபிஎஸ் நடக்கவே இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்பட்டது. இது இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படலை. மதுரை அண்ணன் ஒரு வேலையாக ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கேட்குறேன், நான் பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் கொடுக்குறாரு. அதற்குள்ளே அனுப்பிடுறாரு. அது கட்சி கட்டுப்பாட்டை மீறியது, ஒரு அவசரமான செயல். அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது. அதனால் அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்கிறோம். இது தகவல். நான் என்னோட கேள்வி, இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அப்போ இது யார்? நாம் தமிழரை நோக்கி இதை நகர்த்துவது வருண் ஐபிஎஸ்ஸை தவிர நாங்கள் இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்தேன். சார், இந்த பிரச்சனையில் முதல் இந்த பிரச்சனையை சீமான் அவர்கள் தான் ஒரு மேடையில் நாம் தமிழர் கட்சியினர் யார்கிட்ட பேசுகிறாங்க அதெல்லாம் ஆடியோவாக வெளியிடுறது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு மேடையிலே சொன்னார். இப்போ இந்த விஷயம் தான் இது ஒரு உதாரணமாக வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். இப்போது தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும்போது அவரோட செல்ஃபோனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது? 2 முறை அப்படி கைப்பற்றியிருக்காங்க. ஒன்று கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது, விக்கிரவாண்டியில் 2வது நடந்தது. 2 முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும்போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? உடைமைகள் நீங்கள் எது கைப்பற்றினா பாதுகாப்பில் வைக்கிறதுக்கு கைப்பற்றலாம். அதை வாங்கி வச்சுருந்து அவர் சிறையை விட்டு வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம். அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்கே இருக்குது? அதோட பாஸ்வேர்டை எடுக்குது. நீங்கள் என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா? ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா? இன்னொன்று கேளுங்க, இந்த கைப்பற்றினாங்களே இந்த செல்ஃபோன் இன்னைய தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல, குற்றச்சாட்டு இருக்குது. இதை மீட்டு கொடுக்கறது வருண் ஐபிஎஸ் என்ன பண்ணார்? நடவடிக்கை அவர் எதனா எடுத்தாரா? மீட்டு கொடுக்க சொன்னார். எங்கள் பொருளை அவர் வச்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சங்கதிகள் வெளியாகுது. நான் சொல்கிறேன், அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெளியாகுது. அதை அந்த காவல் பொறுப்பில் இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் விசாரணை பண்ணி இல்லைங்க அது திருடு போயிடுச்சு, இன்னார் தாங்க அதை கொடுத்தாங்க, நீங்கள் நிரூபிங்க. அதுக்கு தானே வருண் ஐபிஎஸ் இருக்காரு, அதுதானே அவரோட வேலை. அப்படி இல்லாமல் அவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரையை உருவாக்குறதுக்காக
பல அதில் உள்ள இந்த தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க. அப்போ எப்படி சரியாக இருக்கும்? நான் இது அவர்களுடைய செல்போன்ல இருந்து தான் சீமான் அவர்களுடைய ஆடியோலாம் வெளியாகுது. இல்லை, அதுலேருந்தும் வந்திருக்கிறது. இன்னும் பொது வேலையிலையும் சிலது இருந்திருக்குது, வேறு சிலது இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அதுலேருந்து வரலன்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எங்கே அந்த ஃபோனை ஏன் நீங்கள் கொடுக்காம வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது வந்து திருட்டுக்காக கைப்பற்ற பொருள். இவரோட நடவடிக்கையே இப்படி தான் இருக்குது. ஒன்றும் வேண்டாம். இப்போ பதில் அறிவிப்பு வந்து இல்லை, ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் அம்சான்னு ஒரு பதில் அறிவிப்பு சொல்லுங்க. இந்த பதில் அறிவிப்பு எங்கள் வழக்கறிஞரிலிருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது. அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர்கிட்ட இல்லை அந்த நபர் வருண் ஐபிஎஸ் கிட்ட இருக்கணும். அதை அவங்க 2 தானே வெளியிடணும். சூர்யா பாண்ட் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்டேருந்து இதே அறிவிப்பு நாங்கள் அனுப்புன்னு தான் சொல்கிற அறிவிப்பு வெளியாகுது. எப்படி வெளியாகுது? யார் கொடுத்தா? ஒன்று வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும், இல்லை அந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்கணும். நான் நம்புகிறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காரராக இருக்கும்போது, கிளைண்ட்டாக இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டார். அப்போ வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டிருக்காரு. நான் சந்தேகப்படுறேன். ஃபேர் கிரிட்டிசிசம் நான் சொல்கிறேன். அவர் தான் கொடுத்தாரு, நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன் அவர் தான். இல்லை எப்படி போச்சு அவர் சொல்லட்டும். இல்லைங்க அது திருடு போயிடுச்சுங்க அங்கேருந்து அமிச்சாங்க. இது சொல்லலை. இதுதான் இவரோட வேலை. இவரோட மோடஸ் ஆபரேண்டி. இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல. இவர் ஒரு விளம்பர விரும்பி. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை ட்விட்டரில் போடுவார், அதை வாட்ஸ்அப்பில் பரப்புவார். இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி. அவரை சுற்றி ஏங்கணும். அவர் அதை தன்னை பற்றி பெருமையாக பேசுறது விரும்பும். நான் இன்னும் சொல்கிறேன், எங்கள் இப்போ வரிப்பணத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பாக இருந்துக்கிட்டு அவர் வேலையை செய்கிறார். அவர் சட்டத்தை வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமாக இவர் ஏதோ பெரிய உலகத்துலாம் லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவங்க தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை. இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே இவர் தான் காப்பாற்ற போன மாதிரியும் இவர் போகிற இடங்கள்லாம் கருணையில் உதவி பண்ணுற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தெரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட தேவை அது. அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்தில் தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டரில் இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அஃபீஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட முறையில் வரணும். ஆனால் அஃபீஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு. இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. அதை நோக்கி தான் நகருது. இல்லைன்னா இந்த 2வது வந்த மறுபறிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை. சர்வீஸ் ரூல்ஸ் படியே காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல, அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமாக செய்கிற வேலையில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு நடவடிக்கையை தொடங்க முடியும். இதில் தொடங்கலாம் இல்லையா? ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும்போது ஏற்படுகிற ஒரு சிக்கல். நான் வந்து வருண் ஐபிஎஸ்ன்ற தனிநபர், வருண்ன்ற தனிநபர், இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு, அதனால் அது வந்து தவறானது, இந்த சமூகத்தை நோக்கி பண்ணான்னா பர்சனல் அட்டாக். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு வேலை செய்கிறாரு, அது ஒரு வன்முறையோட ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்கிறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு. அது ஃபேர் கிரிட்டிசிசம். அப்படி தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நீங்கள்லாம் பத்திரிகையாளர்லாம் செய்தி வெளியிடுவீங்க, திருச்சியில் பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாக இருக்குது, காவல்துறை செயல்படவே இல்லை, அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறார், தூங்குகிறாரா நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். இல்லை நான் ஒழுங்காக தான் நடவடிக்கை எடுத்தேன், என்னை பற்றி பேசிட்டாங்க, இது டிஃபமேஷனு, என்னோடய ஃபேம், இதனால தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை நம்ப மாட்டேன்றாங்க, என்னை வந்து வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து டெஃபமேஷனில் வருமா? அப்படின்னா யார் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது? அப்போ இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம். இது வரும். இது அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும். இதை வந்து வழக்கு போட்டால் நிற்காதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் ஏன் போடுறாருன்னா, இப்படி ஒரு பேசு பொருளாக்கலாம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறேன், பொது வழியில் இப்படி பேசும்போது நாம் தமிழர் தாக்குதலுக்கு உள்ளாகணும் அப்படின்றது அவரோட உள்நோக்கம். அதை நோக்கி தான் அவர் நகர்றார். அதனால தான் இந்த இது வெளியிடுறார். வலைதளங்களில் சிலரின் தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சியினரும் இன்னும் பலரும் வருண் ஐபிஎஸ் அவரையும் அவருடைய மனைவியும் தகாத வார்த்தைகள்லையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லையும் பதிவிடுறாங்க. அவங்களுடைய பட்டியலை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வெளியிடப்பட்டால் அதை வெளியிட்டோம்னா சீமான் அவர்கள் ஃபேக் ஐடின்னு அவரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபேக் ஐடி உள்ளிட்ட அண்ணனை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லாத்தையும் சொன்னது வந்து நாகரிகமாக தான் கமெண்ட்ஸ் போடணுன்ட்டு, யாரையுமே தூண்டி விட்டு நீ இப்படி கமெண்ட் போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு வேளை போட்டிருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. அது ஃபேக் ஐடின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஃபேக் ஐடினா யாருன்னு கண்டுபிடிங்க. இது வந்து நாம் கைது செய்யப்படலாம்னு சொல்கிறாரு. அதை நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திச்சுக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அதுவே டிஃபமேஷன் சொல்கிறேன். அவரோட இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டு கேட் இஸ் அவுட் ஆஃப் புஷ்ன்னு வாங்க. இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா, அப்போ நாம் தமிழர் கைது செய்யப்படணுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுகிற அளவுக்கு அங்கே சிக்கல் இருக்குன்றது நம்ம அப்படி மாதிரி ஒரு தோரணை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாருன்னு தெரியுதுங்களா? அப்போ அதை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்ற கேள்வி நான் ஒத்துக்கிறேங்க. அவரோட மனைவியை, அவரோட குழந்தைய
தவறாக பேசியிருந்தால் தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில் இருக்குது. அண்ணன் சீமான், நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க, சட்டத்தை நம்புறீங்க, உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க, நீதிமன்றத்தை நம்புறீங்க, நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன், அப்படியே விசாரணை பண்ணினே போவேன். நீங்கள் நீதிமன்றத்தை நம்புறவங்க, சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுவவங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிங்க? இதுதான் நீங்கள் சட்டத்தை நம்புற விதமானு நான் கேட்குறேன். இப்படி தான் நீங்கள் சட்டத்தை நம்புவீங்களா? ஒரு இழிச்சவாய் அவனாவது போட்டான், அவன் வாய் வார்த்தையாக போட்டான், ஆனால் அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு, எங்கே தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்கள் சட்டப்படியாக செய்கிற வேலையா? இதுதான் சட்டத்தை நம்புற வேலையா? சரிங்க, உங்களுக்கு வலிக்குதில்ல, உங்கள் மனைவி சொன்ன வலிக்குதில்ல, உங்கள் மகளை சொன்ன வலிக்குதில்ல, உங்கள் குடும்பத்தை சொன்னவில்லை. அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா? எது மாதிரி அது 4-5 வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா? அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா? அவர் தானே உலக ரட்சகர், எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்ணுறவர், வாட்ஸ்அப்பில் போடுறவர், ட்விட்டரில் போடுறவர். இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு IPS அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தாரா இல்லை? ஏன் எடுக்கல? அப்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் காலையில் புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பொம்பளைங்களை, எங்கள் அம்மாங்களை, எங்கள் குழந்தைங்களை, எங்கள் கூட பிறந்தவங்களை அசிங்கமாக ஆபாசமாக யாரோட தொடர்பு பேசும்போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் சரியான அதிகாரியா? நீங்கள் இல்லை ஒரு சார்புடைய அதிகாரி நாங்கள் சொல்கிறோம். இதான் ஃபேர் கிரிட்டிசிசம். இது எப்படி டிஃபர்மேஷன் வருது? ஃபேர் கிரிட்டிசிசம். நீங்கள் சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும், ஏன் எடுக்கல நீங்கள்? அப்போ இதுலேருந்து தெளிவு என்னன்னா, வருண் IPS அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார், இது எங்களோட குற்றச்சாட்டு. நிரூபிக்கிட்டோம். அவர் எல்லோருக்கும் சொன்னா 200 புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்குது. தமிழகம் பூரா 2000 புகார் இருக்குது கொடுத்த நிலுவையில். ஒரே ஒரு புகாரில் திமுகவினர் மீது, திமுக IT விங் மீது இந்த சூர்யா பான் டு வின்னு போட்ட மாதிரியானது பல போக்கிலிகள் போட்டுட்ருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுது? சொல்லுங்கள். மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன், மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேங்க. ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்கள். ஏன் எடுக்கலைன்னா, இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது. அரசுக்குன்னா அரசாங்க நலன் நோக்கி இல்லை, அரசில் இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது, மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யலை. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு வன்முறைகள் எங்கள் மேலே ஏவப்பட்டோம், எங்கள் மேலே பல குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம். சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க, போய் நடத்துகிறோம், கூட்டம் நடத்தி முடிச்சோன்னா நீங்கள் அனுமதி இல்லைன்னு அவங்களே அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 350 பேர் மேலே பேர் இல்லாமல் இவ்வளோ வழக்கு போட்ட பிறகு நாங்கள் காவல்துறையை பற்றி பேசலை, காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணல. இப்போவும் காவலர்கள் நலன்னு பேசுகிறோம். 8 மணி நேரம் வேலை கொடுங்க, அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் எங்கே சிறுநீர் கழிக்க கூட ஒதுங்குவாங்க இடங்களில் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கு புரியும், அது காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி. எந்த அரசு இருந்தாலும் அங்கே வேலை செய்கிற காவல்துறை இப்படி தான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை ஏற்கிறோம், அதனால் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் IPS போல் செயல்படுறவங்க போது இப்படி தான் பேச வேண்டி வரும். இதை ஆரம்பித்து வைத்தது வருண் IPS அவர்கள் தான். வருண் IPS அடக்கமாக அமைதியாக இருப்பது நல்லது. அவர் அரசியல்வாதி போல செயல்படாமல், ஒரு IPS அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ, தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர, அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறதுலாம் தேவையில்லை. அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அவர் வேலையை அவர் செய்தால், மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எங்கள் வேலையை மக்கள் நலனுக்காக நிற்கிறது தான், அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர் வேலையை அவர் செய்தால் எங்கள் மேலே வழக்கு போடட்டும், நாங்கள் எங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் எங்களை கைது பண்ணட்டும், எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தோம், அதை நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம். ஆனால் இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் விட மாட்டோம். அதனால் எப்படி சூர்யா அவர்கள் வருண் அவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல் முடிக்க வேண்டிய வேலை அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் அடக்கமாக 1 மாதம் இருந்தாருன்னா இது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சும், வேறு ஒன்றும் இல்லை. கடந்த 30/7/2024 அன்று திருச்சி மாவட்ட ரூரல், அதாவது திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி வருண்குமார் IPS அவர்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சட்ட அறிவிப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த அறிவிப்பிலே ஒரு குறிப்பிட்ட தேதியிலே அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்த பேட்டி குறித்தும், அந்த பேட்டியில் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், அதற்கான தீர்வாக ஒரு குறிப்பிட்ட தொகையும் நஷ்டஈடாக அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த சட்ட அறிவிப்பை அனுப்பியிருந்தார். நேற்றைய தினம் 6/8/2024 தேதியிட்ட அவர் வருண்குமார் அனுப்பிய அந்த சட்ட அறிவிப்புக்கு, லீகல் நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் அப்படி என்று நேற்று மாலை பல்வேறு ஊடகங்களே, அப்புறம் சோஷியல் மீடியாவில்
ஒரு பதில் சட்ட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த அறிவிப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைவர் திரு சேவியர் ஃபிலிக்ஸ் அவர்கள் அனுப்பியதாக சொல்லப்பட்ட அந்த பதில் அறிவிப்பு பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களிலும் அது பரவலாக பதிவிடப்பட்டன. அது குறித்த சில விளக்கங்களை அளிப்பதற்காகத்தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. முதலில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புவது, அந்த அறிவிப்புக்கும் அண்ணன் சீமானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த அறிவிப்பு அண்ணன் சீமானுடைய சம்மதத்தோடு வெளியிடப்பட்டது அல்ல. அவர் அதில் உள்ள சங்கதிகளை தெரிந்து அந்த சங்கதிகள் அனுப்பப்படலாம் என்று எந்த விதமான அனுமதியும் அவர் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறான ஒரு அறிவிப்பு தன்னிச்சையாக அனுப்பப்பட்டது. இதில் என்ன, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உடனடியாக கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இந்த அறிவிப்பில் அவர் கோரியுள்ளது, அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அது குறித்தான தேவைப்பட்டால், ஏன்னால் அது சட்ட மறு அறிவிப்பு நம்ம கொடுக்கணுன்றது மேண்டேட்ரி கிடையாது. அவங்க தேவைப்பட்டால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானுடைய ஒப்புதலோடு அது அனுப்பி வைக்கப்படும். இந்த செய்தியை வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில செயலாளர் என்ற வகையிலே இதை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது, அதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னுடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் கூற விரும்புவது, அதாவது 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2013 அது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பல்வேறு தேர்தலை சந்தித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். இந்த நீண்ட அரசியல் பயணத்தில் இதுவரை நாங்கள் எந்த காவல்துறை அதிகாரியின் மீதும் புகார் அளித்ததோ, அவர்கள் மீது நாங்கள் அதாவது அவர்களுடன் ஒரு மோதல் போக்கோ இதுவரை நாங்கள் கடைபிடித்து கிடையாது. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு வகையான போராட்டங்களை நாங்கள், அதாவது 8 வழிச்சாலை போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ போராட்டம், கூடங்குளம் அணு உலை போராட்டம், பல்வேறு மக்கள் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து போராட்டங்களிலும் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் தம்பிமார்களும் பல்வேறு சட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் ஒருபோதும் சட்டத்தை மீறி நாங்கள் செயல்பட்டது கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் திரு வருண்குமார் அவர்கள், திருச்சியினுடைய புறநகர் எஸ்பியாக செயல்படக்கூடிய வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் காரணங்களுக்காக நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். உதாரணத்திற்கு அதிலும் குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை குறிவைத்து பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள், பல்வேறு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஏனென்றால் இதற்கு எங்களிடம் பல்வேறு அடிப்படை ஆதாரங்கள் எங்களால் நிரூபிக்க முடியும். இதே வருண்குமார் அவர்கள் 2022 திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக பணியாற்றிய போது, அப்போது ஒரு பொய் வழக்கிலே திரு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுகிறார். அந்த பொய் வழக்கில் கைது செய்யப்போது முதலில் அவர்கள் செய்த காரியம், அவருடைய செல்ஃபோனை பிடுங்கியது. ஃபோனை பிடுங்கியது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அந்த தகவல்களை மறுபதிப்பு செய்து அந்த தகவல்களை திமுகவினுடைய ஐடி விங் அவர்களுக்கு அந்த தகவலை அனுப்பி, திமுகவுடைய ஐடி விங் அப்போது அந்த தகவல்களை தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார். அதேபோல் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே கடைசி நாள் பிரச்சாரத்திலே அவர் மேடை பேசிய பேச்சுக்காக ஒரு பொய் புகார் பெறப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டு தென்காசியில் கைது செய்யப்படும் போது
அவரிடமிருந்து 2 செல்போன்களும் கைப்பற்றப்பட்டன. அவை கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலே அப்போ கைப்பற்ற நாட்களிலிருந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் வரை அது காவல்துறையினுடைய சைபர் செல்லுடைய டிஎஸ்பியினுடைய கண்ட்ரோலில் தான், அவருடைய பொசஷனில் தான் அந்த ஃபோன் இருந்தது. ஆனால் அந்த ஃபோனில் இடம்பெற்ற சில தகவல்கள் எல்லா தகவலையும் நாங்கள் அது உண்மை என்று நான் சொல்லவில்லை, ஒரு சில தகவல்களை மட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இவர்கள் போலியாக தயாரித்த பல்வேறு தகவல்கள், இப்படியான தகவல்கள் அந்த ஃபோனிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலோடு சேர்த்து எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கு சமூக வலைத்தளங்களிலே தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சில நபர்கள், அவர்கள் மூலமாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டன. இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டித்தோம். இது முக்கிய காரணம் அவருடைய வருண்குமாருடைய தூண்டுதல் பேரில் தான் இப்படியான செய்திகள் வெளியாகிறது. ஏனால் அந்த 2 செல்ஃபோன்களும் அவருடைய கண்ட்ரோலில் தான் அப்போ இருந்தது. ஆகவே எடுக்கப்பட்டதுக்கு அவர் தான் முழு காரணம் என்று கூறி டிஜிபி அலுவலகத்தில் திரு சாட்டை திருமுருகன் சார்பில் நாங்கள் புகார் மனு அளிக்கப்பட்டு அந்த புகார் மனு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதேபோல் எங்களுடைய இளைஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர் சென்னை காவல் ஆணையகத்தில் அவர் திரு சூர்யா மீது அளித்த புகாரும் இன்னும் நிலுவையில் இருக்குது. 2 புகார்களுமே இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில்தான் அவர் தனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், நான் மன உளைச்சல் ஆளாகிவிட்டேன் என்று கூறி அவர் நோட்டீஸ் அனுப்புகிறார். அதற்கான பதில் என்று நேற்று என்று வெளியிடப்பட்ட அந்த ரிப்ளை லீகல் நோட்டீஸ் அதற்கும் அண்ணன் சீமானுக்கும் அதனுடைய கண்டென்ட், அதன் உள்ளடக்கிய அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.